நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இந்த இயர் சாம்பிள் பேப்பரோட 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 மார்க்ஸ் எம்சிக்யூஸ் எல்லாமே வந்து அப்லோட் ஆயிருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. 26 கொஸ்டின் இது வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் தான். இந்த ஃபிகர்ல xy x dash y dash இது ரெண்டு parallel tangent to the circle. O வந்து center of the circle. Another tangent AB. AB ஒரு tangent தான் இங்க draw பண்ணியிருக்காங்க. இது Cன்ற பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருந்ததுன்னா நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லி இருக்கிறது AOB வந்து 90. இந்த AOBன்ற இந்த சென்டர்ல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து ஒரு 90 டிகிரி இருக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. AOB-ய 90ன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அது மட்டும் தான் உங்களோட கொஸ்டின். இந்த டயக்ராம் தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரி, இது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த AOB 90ன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிடர் ட்ரையாங்கிள் OPA OCA எழுதியாச்சு. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்குரண்டான்னு பார்க்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் டான்ஜென்ட் ஃப்ரம் த எக்ஸ்டீரியர் பாயிண்ட் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். சர்க்கிளுக்கு வெளியில இருக்க பாயிண்ட் தான் எக்ஸ்டீரியர் பாயிண்ட். இப்போ ஏன்றது ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட். அப்போ ஏல இருந்து வரைஞ்சிருக்க ஏபியும் ஏசியும் டான்ஜென்ட்ஸ். இப்போ நம்ம சொல்லிடலாம் ஏபியும் ஏசியும் டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா டான்ஜென்ட் ஃப்ரம் த எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ன்றதுனால. ஸோ இந்த சைடும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஓபியும் இந்த ஓசியும் ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா ஓபிஸ் ஈக்குவல் டு ஓசி. ரீசன் என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓபியும் ரேடியஸ் தான், ஓசியும் ரேடியஸ். அவங்க டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓஏன்ற லைனை பாருங்க. இந்த ஓஏன்ற லைன் இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஒரு சைடாக இருக்கு, இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஒரு சைடாக இருக்கு. அப்போ நம்ம சொல்லிடலாம் OA is equal to OA வந்து ஒரு காமன் சைடா இருக்கு ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும். அதனால அதுவும் ஈக்குவல் தான். அப்ப இந்த ட்ரையாங்கிளோட மூணு சைடும் இந்த ட்ரையாங்கிளோட மூணு சைடும் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அப்ப நம்ம சொல்ல முடியும் SSS காங்குரன்சி. SSS காங்குரன்சி படி ட்ரையாங்கிள் OPA வந்து டெஃபினெட்லி காங்குரண்ட் டு ட்ரையாங்கிள் OCA அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இது எதுக்கு மேம் இப்போ காங்குரண்ட்னு ப்ரூவ் பண்றோம்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் காங்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி படி இந்த ஆங்கிளும் டெஃபினட்டா இப்படி தான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ இந்த ஆங்கிளை நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணா இந்த ஆங்கிளை நம்ம என்னென்ன அசியூம் பண்ணிக்கலாம்? எக்ஸ்ன்னு அசியூம். ஆங்கிள் 1ன்னு கூட எடுக்கலாம். இல்லை திருப்பி நம்ம PAOC ஈக்குவல் டு OACன்னு எழுதிட்டே இருக்கோம்ல, அதனால நம்ம இதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இதை வந்து இப்படி எழுதிக்கோங்க. ஸோ டெஃபினட்டா இந்த PAOன்ற ஆங்கிளும் CAOன்ற ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ரீசன் என்னன்னா CPCT கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் காங்குரண்ட் ட்ரையாங்கிள். இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது இப்போ நம்ம என்ன பண்ணமோ இதே ப்ரொசீஜர்ல இங்க கீழே வர்ற இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளோட நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? காங்குரண்ட்னு சொல்லிடலாம். அதே ப்ரொசீஜர் தான். Bன்றது ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட், BQவும் BCயும் டான்ஜென்ட், OA வந்து ஒரு காமன் சைடா இருக்கு, OQவும் OCயும் ரேடியஸா இருக்கு. ஸோ இதை திருப்பி நம்ம எழுதாம டைரக்டா என்னன்னு சொல்லிடலாம்னா சிமிலர்லி. ஸோ சிமிலர்லி நம்மளால என்னன்னு சொல்ல முடியும்னா இந்த ட்ரையாங்கிளோட பேர் வந்து OCB இஸ் காங்குரண்ட் டு ட்ரையாங்கிள் OQB அப்படின்னு சொல்லிடலாம். ரீசன் வந்து அதே SSS காங்குரன்சி. SSS காங்குரன்சி வச்சு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கூட காங்குரண்ட் தான். அப்போ டெஃபினட்டா CPCT படி இந்த ஆங்கிள் கூட எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் ஒய்னா இந்த ஆங்கிள் என்னன்னு எடுத்துக்கலாம்? ஒய்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிளோட பேர் வந்து OBQ ஈக்குவல் டு இந்த ஆங்கிளோட பேர் வந்து OBC. இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம என்னென்ன அசியூம் பண்ணிக்கலாம்? ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது கூட சிபிசிடி தான், கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் காங்குரண்ட் ட்ரையாங்கிள் எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சா? இப்போ கொஸ்டின்ல ஆல்ரெடி இந்த XYன்ற லைனும் இந்த X dash Y dashன்ற லைனும் என்னன்னு சொல்லியிருந்தாங்க? பேரலல் லைன் அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருந்தாங்க. பேரலல் லைன்ல இந்த இப்போ XYன்ற லைனும் X dash Y dashம் பேரலல் லைன்ஸ் அப்படின்னா இந்த ஏபியை வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரலல் லைன் இப்படி நடுவில் ஒரு லைன் வந்து கட் பண்ணிச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்வர்சல்னா இங்கே வந்து நிறைய ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இங்கே வர இந்த ஏன்ற ஆங்கிளும் இந்த பின்ற ஆங்கிளும் என்ன ஆங்கிள்னு பாருங்க. இப்படி வர்ற ஆங்கிள் வந்து கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம்ல. அப்போ இந்த ஆங்கிள் ஏயும் இந்த ஆங்கிள் பியும் ஃபுல்லா பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆங்கிள்ஸ்? கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அவங்களை ஆட் பண்ணா டெஃபினட்டா என்ன வரும்? 180 டிகிரி தான் வரும். ஸோ நம்ம சொல்லிடலாம் இந்த ஏன்ற ஆங்கிளோட பேர் வந்து ஆக்சுவலா PAB. இந்த ஆங்கிளோட வேல்யூ வந்து இந்த ஆங்கிளையும் QBC இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா டெஃபினட்டா 180 தான் வரும். ரீசன் என்னன்னா XYன்ற லைன் வந்து X dash Y dashக்கு வந்து பேரலா இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்? 180 டிகிரி ஃபார்ம் பண்ணும். ஸோ கோ இன்டீரியர்னு போட்டுடலாம் ரீசன். இந்த ஆங்கிள் வந்து ஏன்ற ஆங்கிள். இதுக்குள்ள எத்தனை எக்ஸ் இருக்கு? 2 எக்ஸ் இருக்கு. அப்போ நம்ம இதை டைரக்டா என்னன்னு எழுதிக்கலாம்? 2x அப்படின்னு எழுதிக்கலாம். பிளஸ் இவங்களை வந்து என்னன்னு எழுதிக்கலாம்னா 2y அப்படின்னு எழுதிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? 180 டிகிரி.
இவங்க 2 பேர்கிட்ட இருந்த 2 நம்ம காமனா வெளியில எடுத்துட்டோம்னா x plus y is equal to 180 கிடைக்குது. மல்டிபிள் இருக்கட்டும் அங்க போனா என்ன ஆயிடும் டிவைட் ஆயிடும். அப்ப x plus y is equal to 180/2 கேன்சல் பண்ணா என்னன்னு கிடைக்குது 19 கிடைக்குது. x plus y என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு 19 கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட் ஒரு ஸ்டெப். இப்போ ட்ரையாங்கிளுக்கு வரலாம். OAB இல்ல AOB இந்த ட்ரையாங்கிளை நம்ம எடுத்துக்க போறோம். இந்த ட்ரையாங்கிள்ல எப்பவுமே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அந்த ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னதான் வரும் 180 தான் வரும். இந்த ட்ரையாங்கிள் AOB நம்மளால என்னன்னு சொல்ல முடியும்னா இந்த இந்த ட்ரையாங்கிளுக்குள்ள வர ஒரு ஆங்கிள் வந்து எக்ஸ், இந்த ட்ரையாங்கிளுக்குள்ள வர இன்னொரு ஆங்கிள் வந்து ஒய். இந்த ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள். இதுதான் நமக்கு 19 ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த ஆங்கிளோட 3 ஆங்கிள் ஒரு ஆங்கிள் எக்ஸ் ஒரு ஆங்கிள் ஒய், இந்த ஆங்கிள் மட்டும் நமக்கு தெரியாது. ஸோ இதில் வந்து நம்ம சொல்லிடலாம் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஆங்கிள் ஓஸ் ஈக்குவல் டு 180 சொல்லிக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் நம்ம ஆல்ரெடி என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 19 ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 90 நமக்கு ஆல்ரெடி தெரியும்ன்றதுனால இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலாக 90ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 90 பிளஸ் ஆங்கிள் ஓஸ் ஈக்குவல் டு 180 பிளஸ் 90 அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும் மைனஸ் 90 ஆகிடும். அப்போ ஆங்கிள் ஓஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 90 ஈக்குவல் டு 90ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ ஓன்றது என்னது நம்மளோட ஏஓபின்ற ஆங்கிள் தான் நம்மளோட ஆங்கிள் ஓ. ஸோ ஏஓபி என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க 19 ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அது நமக்கு இங்கே கரெக்டாக வந்துச்சு பாருங்க. ஸோ தேர்ஃபோர் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்றது நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் இந்த ப்ரூஃப் நீங்கள் எழுதணும். ஸோ அடுத்ததுல இன்னொரு கொஸ்டின் இருக்கு பாருங்களா. 6 ஆப்ஷன் விஷுவலி சேலஞ்சுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நம்மளோட டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் தான். இது புக்கோட எக்ஸாம்பிள் இருக்கு. 2 tangents P and PB are drawn to the circle with the center O. சர்க்கிளோட அவுட்டர் எக்ஸ்டீரியர்லேருந்து 2 டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்காங்க. அது பேர் PA and PB வித் சென்டர் வந்து ஓவா இருந்தது. ப்ரூவ் தட் APB இந்த ஆங்கிள் இது வந்து டபுள் த டைம் ஆஃப் OABயா இருக்குமான்னு கேட்குறாங்க. OAB இந்த ஆங்கிள் நான் இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன்ல, இந்த ஆங்கிளுக்கு இது டபுளாக இருக்குமா ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக நம்ம தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா எப்போவுமே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இதோட ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் மேக் பண்ணுற இந்த ஃபுல் ஆங்கிள் என்னன்னு கேட்டால் 90 டிகிரி. எப்போவுமே இது வந்து பாசிபிள். ஸோ இந்த OAP வந்து ஃபர்ஸ்ட் 90 we know that. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த குட்டி ஆங்கிள் இருக்குல்ல, இதை வந்து நம்ம தீட்டான்னு அசியூம் பண்ணிக்கலாம். சரி, தீட்டான்னு அசியூம் பண்ணியாச்சு. இப்போ இந்த PAB இந்த ஆங்கிள் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இது மொத்தமாக 90. இதில் இந்த தீட்டாவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா இந்த இடத்துல எவ்வளோ ஆங்கிள் வரும் டெஃபினட்டாக 90 மைனஸ் தீட்டான்னு கிடைக்கும். நம்ம சொல்லிடலாம் PAB வந்து டெஃபினட்டாக 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரி, இப்போ கொஸ்டின்ல இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. PABன்ற ட்ரையாங்கிளில் PAவும் PBயும் டெஃபினட்டாக எப்படி இருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். PA's ஈக்குவல் டு PB. ரீசன் என்ன டேஞ்சன்ட் ஃப்ரம் த எக்ஸ்டீரியர் பாயிண்டர் ஈக்குவல் சர்க்கிளுக்கு. ஸோ இது வந்து இந்த ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட 2 சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ட்ரையாங்கிள் டெஃபினட்டாக என்ன ட்ரையாங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். PAB இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களோட 2 சைடு ஈக்குவல்னா உங்களோட 2 ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். angles opposite to the equal sides are equal படி இங்கே 90 மைனஸ் தீட்டானா இங்கேயும் டெஃபினட்டாக 90 மைனஸ் தீட்டா தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன்னா இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஸோ இந்த ட்ரையாங்கிள் APB ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன தான் வரும் டெஃபினட்டாக 180 தான் வரும். ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிள் A வந்து 90 மைனஸ் தீட்டா, இந்த பியோட ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா தான். இந்த ஆங்கிள் P தான் நமக்கு தெரியாது. ஸோ அதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிள் P அப்படியே வச்சுக்கலாம் which is equal to 180 டிகிரி. ஏன்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 தான் வரும். 90 ஆட் பண்ணால் 180 மைனஸ் தீட்டாவும் மைனஸ் 2 தீட்டா பிளஸ் ஆங்கிள் P is equal to 180 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு தேவை இந்த ஆங்கிள் Pயோட வேல்யூ தான் வேணும்ல. ஸோ P மட்டும் இங்கே வச்சுட்டு மற்ற எல்லாரும் அங்கே அனுப்பிடலாம். 180 இந்த ப்ளஸ் 180 அங்கே போனால் மைனஸ் 180 ஆகிடும். இந்த மைனஸ் 2 தீட்டா அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 2 தீட்டான்னு கிடச்சிருக்கும். மைனஸ் 180 ப்ளஸ் 180 என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஆங்கிள் Pயோட வேல்யூ 2 தீட்டா அப்படின்னு கிடைக்குது. Pன்றது என்னன்னா APB. ஸோ APB is equal to 2 தீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக தீட்டான்றதை நம்ம யாரை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் OABயை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ OAB அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ப்ரூஃப்ல அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அது நம்மளுக்கு கரெக்டாக கிடைச்சிருச்சு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, in a workshop the number of teachers of English, Hindi and Science are 36, 60 and 84 respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து 36, ஹிந்தி 60, சயின்ஸ் வந்து 84னு கொடுத்துருக்காங்க. Find the minimum number of rooms required if in each room the same number of teachers are to be seated and all of them being in the same subject அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸையும் தனித்தனியாக ஒரு ரூமில் போட போகிறாங்க. அதில் வந்து சேம் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் எல்லா ரூம்லேயும் வரணும் அப்படின்னா ஒரு கிளாஸ்லேயும் எவ்வளோ டீச்சர்ஸ் வந்து நம்ம அலாட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ அந்த நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து நம்மளோட டீச்சர்ஸோட கவுண்ட்டை விட கம்மியாக வருமா அதிகமாக வருமானு யோசிங்க. டெஃபினட்டாக கம்மியாக தான் வரும். அப்போ நம்ம ஹெச்சிஎஃப் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் இந்த 3 நம்பரே நம்ம ஃபைண்ட் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் ஆஃப் 36, 60 and 84 ஃபைண்ட் பண்ணலாம். இதை நீங்கள் தனித்தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா ஒரே டைமில் எப்படியும் கண்டுபிடிக்கலாம். 36, 60, 84 2 டேபிளில் 18 டைம்ஸ், இது 30 டைம்ஸ், இது 42 டைம்ஸ். திருப்பியும் 2 டேபிளில் 9s are 15s are 21s are வரும். ஸோ இப்போ இது எல்லாமே 2 டேபிளில் வராதா, நான் 3 டேபிளில் வரும்ல. ஸோ 3 எடுத்துக்கலாம். 3 3s are 9, 3 5s are 15, 3 7s are 21. இப்போ உங்களுக்கு இங்கே காமன் டேபிள்ஸ்னு எதுவுமே இல்லை. மோரோவர் இது எல்சிஎம்மாக இருந்தால் தான் நீங்கள் இதை 1 1 வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். இதில் காமன் டேபிள்ஸ் ஒரு நம்பருக்கு வரலன்னா கூட இதை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு இவங்கள மட்டும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது தான் உங்களோட ஹெச்சிஎஃப். ஸோ ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து ஒரு 2 அதுக்கப்புறம் ஒரு 3 இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ 12 தான் நம்மளோட ஹெச்சிஎஃப். அப்போ ஒரு ரூம்லேயும் எவ்வளோ டீச்சர்ஸ் அலாட் பண்ணணும்னா 12 டீச்சர்ஸ் வந்து நம்ம அலாட் பண்ணணும். சரி, அப்படி பார்க்கும்போது இங்கிலீஷில் மொத்தம் எத்தனை டீச்சர்ஸ் இருந்தாங்க? 36 டீச்சர்ஸ் இருந்தாங்க. அப்போ இங்கிலீஷ்க்கு மொத்தமாக எத்தனை ரூம்ஸ் தேவைப்படும்? ஃபார் இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு மொத்தம் 36 டீச்சர்ஸ் இருந்தாங்க. நம்ம ஒரு ரூம்லேயும் 12 டீச்சர்ஸ் அலாட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு வந்து 3 ரூம்ஸ் தேவைப்படும் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும். ஸோ அடுத்த சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? ஹிந்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹிந்திக்கு எத்தனை ரூம்ஸ் தேவைப்படும்? ஹிந்தியில் எத்தனை டீச்சர்ஸ் இருந்தாங்க? 60 டீச்சர்ஸ் இருந்தாங்க. ஸோ 60/12 மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஸோ 12 5s are கிடைக்கும். அதில் நீங்கள் 5 கிடச்சிருக்கும். அடுத்து சயின்ஸுக்கு வந்து நம்மளுக்கு எத்தனை ரூம்ஸ் தேவைப்படும்னு பார்த்தா மொத்தம் 84 டீச்சர்ஸ் இருந்தாங்க. ஒரு ரூம்லேயும் வந்து நம்ம வந்து 12 வந்து அலாட் பண்ணோம். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 4 டேபிளில் 3s are, இது வந்து 21 டைம்ஸ். திருப்பி 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 7 கிடைக்குது. இப்போ டோட்டலாக நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் ரெக்வயர்டுன்னு கேட்டிருந்தாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து தான் கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரூம்ஸ். ஸோ டோட்டலாக எத்தனை ரூம்ஸ் வேணும்னு பார்த்தோன்னா இங்கிலீஷ்க்கு 3 ரூம்ஸ் வேணும், ஹிந்திக்கு 5 ரூம்ஸ் வேணும், சயின்ஸுக்கு 7 ரூம்ஸ் வேணும். அப்போ டோட்டலாக 15 ரூம்ஸ் அவங்களுக்கு வந்து தேவைப்படும் எல்லாரையும் அலாட் பண்ணுறதுக்கு. கொஸ்டின் நம்பர் 28 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் அ குவாட்ரடிக் பாலினாமியல். ஃபஸ்ட்டு இந்த பாலினாமியலோட ஜீரோஸை கண்டுபிடிக்கணும். அண்ட் வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த பாலினாமியல்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலாக 2வையும் √2வையும் மல்டிபிள் பண்ணி இந்த சென்டர் டேர்மை கொண்டு வரும். ஆனால் சென்டரில் ஆல்ரெடி வந்து 2 டேர்ம் ஸ்பிளிட் அப்பில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை டேரெக்டாகவே ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கட்டும். இதை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா இதுவும் மைனஸில் வரும், இதுவும் மைனஸில் வரும். ஒரு எக்ஸும் காமனாக தான் கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டுக்கு வெளியே. 2 பேர் கூட எக்ஸ் வந்து என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும். 1 × x 1x -2 √2x அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஒரு √2 இருக்குது நம்மக்கிட்ட. இந்த 4 டேர்மில் ஃபஸ்ட்டு 2 பேர்கிட்ட என்ன காமனாக இருக்குன்னா 2 பேர்கிட்ட எக்ஸ் காமனாக இருக்குது. எக்ஸை வெளில எடுத்துடலாம். இங்கே பேலன்ஸ் வந்து ஒரு 2வும் இன்னொரு எக்ஸும் இருக்கும். இங்கே மைனஸ் எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா வெறும் 1 மட்டும் இருந்திருக்கும். இவங்க 2 பேர்கிட்ட என்ன காமன்னா மைனஸும் √2வையும் நம்ம வெளில எடுத்துடலாம். ஏன் மைனஸ் எடுக்கணும்னா மைனஸ் எடுக்கலாம் ஃபஸ்ட் டேர்மில் நெகட்டிவ் வரும். நான் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே நெகட்டிவ் இல்லை பாருங்கள். அப்போ டெஃபினட்டாக மைனஸும் √2வும் வெளில போயிருக்கும். இங்கே இந்த 2வும் எக்ஸும் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். இங்கே மைனஸ் வெளில போயிட்டதுனால இங்கே மைனஸ் ஆகிடும். ஏன்னா மைனஸ் சிம்பிள் வெளில எடுத்தால் உள்ள சிம்பிள் மாற்றணும். √2 வெளில போயிடுச்சுன்னா இங்கே எதுவுமே இருக்காது, அதனால 1ன்னு போடணும். இது நீங்கள் எடுத்த ஃபேக்டர் கரெக்டு தானேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த √2 உள்ளே மல்டிபிள் பண்ணிங்கன்னா -√2 × 2 -2 √2 மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் √2 கரெக்டாக வருது பாருங்கள். எப்போவுமே இந்த ப்ராக்கெட்டும் சேமாக தான் வரும். வந்தால் தான் நம்ம கரெக்டாக எழுதுறதா அர்த்தம். அப்போ 2x - 1 2x - 1 1 காமனாக எடுத்துகிட்டு இங்கே வெளியில் எடுத்த இந்த எக்ஸையும் இந்த √2வையும் சேர்த்து எழுதிடலாம். x - √2 இப்படி எழுதிக்கணும் நம்ம. ஸோ இப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபேக்டரை ஈக்குவல் டு 0 பண்ணுங்க. 2x - 1 x - √2 ஈக்குவல் டு 0. இப்படி பண்ணும்போது 2x - 1 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு டேர்ம் எடுக்கணும். x - √2 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு டேர்ம் எடுக்கணும். அப்போ 2x ஈக்குவல் டு -1 அங்கே போனால் +1 ஆகிடும். மல்டிபிள் இருக்கட்டும் அங்கே போனால் டிவைட் ஆகிடும். இப்போ x ஈக்குவல் டு 1/2ன்னு ஒரு ஆப்ஷன். x ஈக்குவல் டு -√2 அந்த பக்கம் போனால் +√2 அப்படின்னு கிடைக்கும். கொஸ்டினில் ஃபஸ்ட்டு நம்ம அவங்க என்ன கேட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஜீரோஸ் ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணி ஜீரோஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்னு கேட்டிருக்காங்கல்ல. யூஸிங் ஜீரோஸ்னால் இந்த ஜீரோஸை யூஸ் பண்ணி சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கணும். சம் அப்படின்னா 1/2 + √2 2 பேரையும் ஆட் பண்ணணும். இங்கே டினாமினேட்டரில் எதுவும் இல்லை 1 போட்டுக்கோங்க. ஸோ 1 × 1 எல்சிஎம் எடுக்கும்போது 1 1s are 1 2 × √2 2 √2
by 1 2s are 2 LCM எடுப்போம்ல இப்படி கிராஸ் மல்டிபிள் அந்த மாதிரி சம் பண்ணிக்கோங்க. இது வந்து யூசிங் ஜீரோஸ் நம்ம கண்டுபிடிச்ச சம். யூசிங் கோஎஃபிஷியன்ட்னா கொடுத்திருக்கிற क्वेश्चन எடுத்து எழுதிட்டு x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a-னும் x ஓட கோஎஃபிஷியன்ட் b-னும் இங்க ரிமைனிங் இருக்கிற டேர்ம் வந்து c-னும் எடுத்துட்டு சம்மோட பேசிக் ஃபார்முலா என்ன -b/a இது எழுதிக்கலாம். மைனஸ் போட்டுட்டு தான் b ஓட வேல்யூ எடுத்து எழுதணும். ஸோ மைனஸ் ஆஃப் 1 + 2√2 அப்படின்றது b ஓட வேல்யூ. இந்த மைனஸும் மைனஸும் என்ன ஆயிடும் கட் ஆயிடும். பை a யோட வேல்யூ வந்து கொஸ்டின்ல 2. இங்க பாருங்க நம்ம சம் வந்து ஆட் பண்ணி கண்டுபிடிச்ச சம்மும் நம்மளோட ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச சம்மும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி ப்ராடக்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்ட் யூசிங் ஜீரோஸ் போடும்போது இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை ஆயிடும். 1/2 × √2 மல்டிபிள் பண்ணும்போது 1 × √2 மேல √2வும் கீழே 2வும் கிடைக்குது. இப்போ யூசிங் கோஎஃபிஷியன்ட் வந்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது c/a போட்டா c ஓட வேல்யூ கொஸ்டின்ல என்னது √2, a யோட வேல்யூ கொஸ்டின்ல என்னது 2. இங்கே ப்ராடக்ட் ஒரே மாதிரி வருது பாருங்க. யூசிங் ஜீரோஸ்க்கும் யூசிங் கோஎஃபிஷியன்ட்க்கும் ஒரே மாதிரி ஆன்சர் வரதுனால ரிலேஷன்ஷிப் வெரிஃபைட் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருங்க. இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரில இருந்து கொஸ்டின் நம்பர் 29 கேட்டிருக்காங்க. இதுல வந்து 6 ஆப்ஷனும் இருக்கு. sin theta plus cos theta √3 இருந்தா prove that tan plus cot 1 நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. sin theta plus cos இதை வந்து டைரக்டா சால்வ் பண்ணாம ஒரே ஒரு சின்ன விஷயம், ஏன்னா எல்லா ஐடென்டிட்டிஸும் நமக்கு ஸ்கொயர் ஃபார்ம்ல தானே இருக்கு. இதுதான் நம்மளோட கிவன் கண்டிஷன். இவங்களை ஜஸ்ட் ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றதுனால ஸ்கொயர் ஆன் போத் சைடு பண்ணோம்னா இந்த பக்கம் ஒரு ஹோல் ஸ்கொயர் வரும். இங்க ஒரு ஸ்கொயர் போடுங்க. அதே மாதிரி இங்கேயும் √3 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இது பார்க்க a + b the whole squared மாதிரி இருக்கு. a + b the whole squared நம்ம எப்படி எழுதுவோம்? யூசுவலா a² + b² + 2ab எழுதுவோம்ல, அதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். ஸோ இது வந்து sin² θ + cos² θ + 2 times sin θ cos θ அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஈக்குவல் டு √3 ஸ்கொயர் பண்ணா √3 × √3 வந்து 3 தான். இங்க sin² θ + cos² θ ஓட வேல்யூ வந்து 1. நம்மளோட முதல் ஐடென்டிட்டி அதுதான். ஸோ 2 times sin θ cos θ = 3. இங்க இருக்கிற +1 அங்க எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். அப்ப 2 times sin θ cos θ = 3 - 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்மளால sin θ × cos θ கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா 3 - 1 2. இங்க மல்டிபிள் இருந்த 2 அங்க போனா என்ன ஆயிடும்? டிவைட் ஆயிடும். இதை கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன? 1ன்னு கிடைக்குது. இப்போ 2 ப்ரூவ்க்கு வரலாம். 2 ப்ரூவ் என்ன கேட்டிருக்காங்க? tan + cot வேல்யூ 1 வருதான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ tan θ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். 1 ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். tan அப்படின்றத நம்ம எப்படி எழுதிடலாம்னா sin θ / cos θன்னு எழுதிக்கலாம். cot அப்படின்றத எப்படி எழுதிக்கலாம்னா cos θ / sin θன்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு LCM எடுக்கலாம். இந்த சைனும் இந்த சைனும் மல்டிபிள் ஆச்சுன்னா sin² θ. இந்த காசும் இந்த காசும் மல்டிபிள் ஆச்சுன்னா cos² θ. டினாமினேட்டர்ல cos θ × sin θ ரெண்டுமே வரும். ஸோ அதை எழுதிக்கலாம். மேல sin² + cos² வந்து ஐடென்டி படி 1. டினாமினேட்டர்ல sin θ × cos θன்னு வருது. sin × cos வந்து நம்ம ஆல்ரெடி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துட்டு யூசிங் 1 முதல் பார்ட்ல நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். sin × cos வந்து 1 தான். அப்போ 1/1 நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்குது? 1ன்னு கிடைக்குது. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து tan + cot 1ன்னு ப்ரூவ் பண்ணோம். இதோட நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நமக்கு பாருங்க ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர்ல கரெக்டா வந்துருச்சு. அப்ப ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ 29th 6 ஆப்ஷன் பார்க்கலாம். cos - sin + 1 cos + sin -1 அப்படின்னு இருக்கு. ஆன்சர் வந்து கொசிகன் + காட்ல கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்ட் புக்கோட கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டினோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம எடுத்துக்க போறோம். ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ண போறோம். இந்த கொஸ்டினை வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக இங்க ஆன்சர்ல வந்து கொசிகண்டும் காட்டும் தானே வேணும். ஆனா கொஸ்டின் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ் இருக்குல்ல. அப்ப இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டிவைடட் பை sin θ பண்ண போறோம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே sin θவால இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். இருக்கிற கொஸ்டின்ல எல்லா டேர்முக்கு கீழேயும் சைனால டிவைட் பண்ண போறோம். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே டேர்மால டிவைட் பண்றதுனால அதோட வேல்யூ என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. இப்படி எழுதிக்கோங்க. இதே மாதிரி டினாமினேட்டர்லயும் cos a by இப்படி எழுதிக்கலாம். cos by sinன்றது வந்து cot a அப்படின்னு கிடைச்சிருக்கும். மைனஸ் sin by sin 1 ஆயிடும். இது 1 by sinன்றதுனால இதை வந்து நம்ம என்னன்னு எழுதிடலாம்? கொசிகண்ட் ஏன்னு எழுதிடலாம். டினாமினேட்டர்ல cos by sin வந்து cot a, இது ஒரு +1, இங்க வந்து மைனஸ் கொசிகண்ட் a. 1 by sinன்றது வந்து கொசிகண்ட் a. இப்போ இந்த பேட்டர்ன்ல வந்தாச்சு.
இப்போ ஒரே ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் தான் பண்ண போறோம். உங்களோட ஆன்சர் இங்க நியூமரேட்டர்ல வேணும்ன்றதுனால இந்த நியூமரேட்டர்ல இருக்க 1க்கு பதிலா நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். என்ன ஃபார்முலா? எந்த ஐடென்டி கொசிகண்டும் காட்டும் காம்பினேஷன்ல இருக்கு? கொசிகண்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பிளஸ் காட் ஸ்கொயர் நமக்கு தெரியும்ல. பிளஸ் காட் ஸ்கொயர் இங்க வந்தா என்ன ஆயிடும்? மைனஸ் காட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது பார்க்க ஆக்சுவலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கு பாருங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ கொசிகண்ட் தீட்டா பிளஸ் காட் தீட்டா மல்டிபிள் பை கொசிகண்ட் தீட்டா மைனஸ் காட் தீட்டா அப்படின்னு கூட நம்மளால எழுத முடியும், which is equal to 1. இந்த ஐடென்டி தெரிஞ்சதுதான் இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, இந்த நியூமரேட்டர்ல இருக்க இந்த காட் ஏவும் இங்க இருக்கிற பிளஸ் கொசிகண்ட் ஏவையும் அப்படியே வச்சுட்டு மைனஸ் இந்த 1க்கு பதிலா இந்த ரூலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். என்ன ரூல் இது? கொசிகண்ட் ஏ பிளஸ் காட் ஏ மல்டிபிள் பை கொசிகண்ட் ஏ மைனஸ் காட் ஏ அப்படின்ற ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. இப்படி எழுதியாச்சு. இப்போ டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்ம் அப்படியே தான் இருக்கும், அதுல எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ காட் ஏ பிளஸ் 1 மைனஸ் கொசிகண்ட் ஏன்றது அப்படியே தான் இருக்கு. இப்போ நியூமரேட்டர்ல இங்க ஒரு காட் ஏ பிளஸ் கொசிகண்ட் ஏ இருக்கு, இங்க ஒரு காட் ஏ பிளஸ் கொசிகண்ட் ஏ இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி காமனா வெளியில எடுத்துடலாம். ஸோ காட் ஏ பிளஸ் கொசிகண்ட் ஏவை நான் வெளியில எடுத்துட்டேன். அப்படி வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா நியூமரேட்டர்ல இந்த இடத்துல 1 மட்டும் இருக்கும், இங்க இந்த மைனஸ் இருக்கும், அப்புறம் இந்த டேர்ம் ரிமைனிங் இருக்கும். இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு போனா மைனஸ் கொசிகண்ட் ஏ, இந்த மைனஸ் இங்க உள்ள போச்சுன்னா மைனஸும் மைனஸும் பிளஸ் காட் ஏ அப்படின்னு கிடைக்கும். எழுதியாச்சு. காமன் டேர்ம் எடுத்துட்டு ரிமைனிங்க. டினாமினேட்டர்ல நம்ம கிட்ட ஒரு காட் ஏ, ஒரு பிளஸ் 1, ஒரு மைனஸ் கொசிகண்ட் ஏ இருக்கு. இங்க பிராக்கெட்டுக்குள்ள இருக்க டேர்ம் இந்த டினாமினேட்டர்ல இருக்க டேர்ம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. இந்த டினாமினேட்டரும் இந்த பிராக்கெட்ல இருக்கதும் ஒரே மாதிரி இருக்கு. அரேஞ்ச்மெண்ட் தான் மாதிரி இருக்கு. மற்றபடி மைனஸ் கொசிகண்ட் பிளஸ் காட் பிளஸ் 1 பிளஸ் 1 இந்த மொத்த பிராக்கெட்டும் இதுவும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்படி பார்க்கும்போது இங்க நியூமரேட்டர்ல காட் ஏ பிளஸ் கொசிகண்ட் ஏ மட்டும்தான் என்ன இருக்கு? ரிமைனிங் இருக்கு. இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்ல தேவைப்படுது பாருங்க. அடிஷன்ல பிளேஸ் மாதிரி வந்தா எந்த சேஞ்சும் கிடையாது. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் நமக்கு கரெக்டா வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 30 on a particular day, Vidhi Unnati could decide on who would drive a car. They had one coin each and flipped on the coin exactly 3 times. The following was agreed upon அப்படின்னு சொல்லி 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பேசிக்கா ஒரு காயினை 3 டைம்ஸ் டாஸ் பண்ணாலும் இல்ல 3 காயின்ஸ் டாஸ்ட்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா ஒரே மாதிரி சாம்பிள் ஸ்பேஸ் தான் வரும். கொஸ்டின்ல வந்து காயின் த்ரைஸா வந்து த்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஒன்று அந்த 3 டைம்லுமே உங்களுக்கு ஹெட் விழுந்திருக்கலாம் சாம்பிள் ஸ்பேஸ்ல. இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரே ஒரு டெய்ல் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது முதல் காயின்ல அந்த டெய்ல் விழுந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த டெய்ல் வந்து 2வது காயின்ல விழுந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த டெய்ல் வந்து 3வது காயின்ல விழுந்திருக்கலாம். இப்படி எழுதும்போது உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது. இதே மாதிரி 4 காயின் சரி 3 காயின்லயுமே டெய்ல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஹெட் சேஞ்ச் பண்ணுங்க. முதல் காயின்ல மட்டும் ஹெட் போடுங்க, அப்புறம் 2வது காயின்ல மட்டும் ஹெட் போடுங்க, அதுக்கப்புறம் 3வது காயின்ல மட்டும் ஹெட் போடுங்க. இப்படி எழுதலாம். இந்த மேலே எழுதி இருக்காது அப்படியே மாத்தி எழுதுனா கூட இந்த கீழே இருக்க 4 வந்து. ஸோ இதுல வந்து மொத்தம் 8 ஆப்ஷன் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இஃப் விதி கெட் 2 heads in a row she would drive a carன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எதெல்லாம் வந்து 2 ஹெட் வருதுன்னு பாருங்க. இதுல 2 ஹெட் வருது, இதுல 2 ஹெட் வருது. ஸோ 2 ஹெட் விழுந்தா அவங்க வருவாங்க இல்லையா, அவங்க வந்து டிரைவ் பண்ண முடியல. இதுல வந்து 2 ஹெட் வருது, இதுலயும் 2 ஹெட் இருக்கு, இங்கேயும் 2 ஹெட் இருக்கு பாருங்க. என்னன்னா கண்டினியூஸா 2 ஹெட் விழுந்தா வந்து அவங்களால டிரைவ் பண்ண முடியும். இங்கேயும் கண்டினியூஸா 2 ஹெட், இங்கேயும் கண்டினியூஸா 2 ஹெட், இங்கேயும் கண்டினியூஸா 2 ஹெட் விழுந்திருக்கு. ஆனா இதை எடுக்க முடியாது. இது ஹெட் விழுந்து டெய்ல் விழுந்துருச்சு, அதை எடுக்கக்கூடாது. ஸோ மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கு. அப்ப 3/8 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்து வந்து செகண்ட் பார்ட்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, உன்னதி கெட்ட ஹெட் இமிடியட்லி ஃபாலோட் பை அ டெய்ல். ஒரு டெய்ல் விழுந்துட்டு இமிடியேட்டா ஹெட் விழுந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்றத வந்து முதல்ல ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் உன்னதி டிரைவ் த கார் அப்படின்றதுக்கு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் டெய்ல் விழுந்துட்டு இம்மிடியேட்டா வந்து அதை ஃபாலோ பண்ணி ஹெட் விழுந்திருக்கணும். ஸோ டெய்ல் ஹெட்னு வந்திருக்கணும். இங்க பாருங்க, இதுல வந்து டெய்ல் அண்ட் ஹெட் வருது, இங்கேயும் டெய்ல் அண்ட் ஹெட் கிடைக்குது, இங்கேயும் டெய்ல் அண்ட் ஹெட் கிடைச்சிருக்கு, இதுலயும் பாருங்க டெய்லும் ஹெட்டும் வருது. ஸோ மொத்தம் 4 ஆப்ஷன் வருது உங்களுக்கு. அப்போ 4 out of 8 கிடைக்குது. இவங்களோட ப்ராபபிலிட்டி 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது
who has the greater probability to drive the car that day, justify your answer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட ப்ராபபிலிட்டியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 3/8 4/8 டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால யாரு தான் பிக்குன்னு சொல்லிடலாம், உன்னதி தான் பிக்கா இருக்கு, அவங்களுக்கு தான் அதிக ப்ராபபிலிட்டி இருக்கு அந்த காரை டிரைவ் பண்றதுக்கு அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆப்ஷன். ஸோ இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 31 பார்க்கலாம். The monthly income of Aryan and Baban are in the ratio 3:4 and their monthly expenditure are in the ratio 5:7. If each saves 15,000 per month, find their monthly income. இதே பேட்டர்ல நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கூட இருக்கு. அதுல வந்து சேவிங் அமௌண்ட் 2,000 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். எப்பவுமே ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அது எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது, அது மல்டிபிள்னு அர்த்தம். இப்போ அவங்க ரெண்டு பேரோட சேலரி வந்து இவங்களோட சேலரி 3யோட மல்டிபிள், இவங்களோட சேலரி 4ஓட மல்டிபிள் இருந்துச்சு. ஸோ லெட் த இன்கம் ஆஃப் ஆரியன் அண்ட் பேபன் ஆர் 3x and 4x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 5 and 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5:7. ஆனா இங்க எடுத்து அதே எக்ஸ் இங்க எடுக்க முடியாது. ஏன்னா இவங்க 5ஓட மல்டிபிள் தானே, இதே நம்பரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால 5y and 7y அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஈச் சேவ்ஸ் 15,000 per month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேவிங் அப்படின்றது பேசிக்கா நமக்கு வந்து ஒரு இன்கம் வருது. அந்த இன்கம்ல இருந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் கையில இருக்கிற அமௌண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சேவிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் பேசிக் லாஜிக். இது நமக்கு வந்த அமௌண்ட், இன்கமா வந்த அமௌண்ட், நம்மளோட எக்ஸ்பென்சஸ் போக ரிமைனிங் இருக்கிறதா என்னது, சேவிங். ஸோ அதான் நம்ம இங்க பண்ண போறோம். முதல்ல ஆரியனோடது சேலரி வந்து 3x, அவரோட எக்ஸ்பென்ஸ் வந்து 5y, அவங்க சேவ் பண்ணது வந்து 15,000. இது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேபனுக்கு வந்து 4x வந்து அவரோட சேலரி, அவரோட எக்ஸ்பென்ஸ் வந்து 7y, அவங்களும் 15,000 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஈச் சேவ்ஸ் 15,000. அப்போ ரெண்டுமே வந்து 15,000 நம்ம எடுத்துக்கணும். இது நம்மளோட ஈக்குவேஷன் 1, இது நம்மளோட ஈக்குவேஷன் 2. இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைன் பண்ணிட்டோம்னா அவங்களோட இன்கமோட எக்ஸ்பென்ஸை ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து சால்வ் பண்ண போறோம். நீங்க எந்த மெத்தட்ல வேணாலும் இது சால்வ் பண்ணலாம். இப்போ எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எலிமினேஷன் மெத்தட். இப்போ இதுல வந்து எக்ஸோட டேர்ம்ஸும் ஒரே மாதிரி இல்லை, ஒய்யோட டேர்ம்ஸும் ஒரே மாதிரி இல்லை. ஸோ ஒரே மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து மல்டிபிள் பை 4ம் செகண்ட் ஈக்குவேஷனை மல்டிபிள் பை 3யும் பண்ணிக்க போறோம். ஏன்னா 3 4s are 12, 4 3s are 12 கிடைக்கும் அதுக்காக. ஸோ முதல் ஈக்குவேஷன் வந்து மல்டிபிள் பை 4 பண்ணும்போது 4 3s are 12x, 4 5s are 20y. இங்க வந்து 4 into 15 பண்ணும்போது 60 வரும். அங்க ஆல்ரெடி ஒரு thousands இருக்கு, அது அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனை மல்டிபிள் பை 3 பண்ணணும். அப்ப 3 4s are 12x வந்துரும். 3 7s are 21y. இங்க வந்து 3 15s are 45 வரும். ஒரு thousands இருக்கு, அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 12x வந்துருச்சு. ஆனால் ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு, டைரக்டா சால்வ் பண்ண முடியாதுல. அதனால சிம்பிள் மாத்தி மைனஸ்க்கு மாத்திக்கலாம். அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா பிளஸ்க்கு மாறிடும், இது மைனஸ்க்கு மாறிடும். 12x இப்போ கட் ஆயிடும். -20y + 21y. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது பெரிய நம்பருக்கு +1y வந்துடும். இப்போ 60ல 45,000 மைனஸ் பண்ணும்போது 15,000 கிடைக்குது. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, 15,000. ஒய்யோட வேல்யூ எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்டியூட் ஒய் வேல்யூ இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 3x - 5 இன்ட்டு இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த 15,000 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஈக்குவல் டு இங்க வந்து ஒரு 15,000 இருக்கு. 5 into 50,000 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 75,000 வரும் இங்க. ஈக்குவல் டு 15,000. இங்க மைனஸ்ல இருக்கிற டேர்ம் அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். அப்ப 3x is equal to அந்த பக்கம் 15,000 இருந்துச்சு, இங்க இருந்து ஒரு 75,000 அங்க போனா என்ன ஆயிடும், ஆட் ஆயிடும். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது 90,000 வருது. ஸோ 90,000 இங்க மல்டிபிள் இருக்க 3 அங்க போனா என்ன ஆயிடும், டிவைட் ஆயிடும். அப்ப 90,000 டிவைடட் பை 3. ஸோ இதை கேன்சல் பண்றோம்னா 3s are இந்த ஜீரோஸ் எல்லாம் அப்படியே காப்பி ஆயிடும். ஸோ 30,000 வருது. எக்ஸ் வந்து 30,000 தான். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தேர் மந்த்லி இன்கம்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இன்கம்ஸ் நம்ம என்னன்னு எழுதியிருக்கோம், 3x and 4xன்னு எழுதியிருக்கோம். ஸோ the incomes are ரெண்டு பேரோட இன்கம்ஸ் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ 3x and 4x தான் உங்களோட இன்கம். ஸோ 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 30,000, 4 இன்ட்டு 30,000 அப்படின்னு எழுதிக்கலாம். மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ இவங்களோடது 3 இன்ட்டு 30,000 பண்ணும்போது 90,000 வருது. அண்ட் இவங்களோட சேலரி 1,20,000 கிடைக்குது.
ஸோ இப்படி எழுதி முடிச்சிருங்க. இன்கம் ஆஃப் ஆரியன் அண்ட் பேபனார் 90,000 rupees and 1,20,000 rupees ரெஸ்பெக்டிவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிருங்க. 31ல ஆர் ஆப்ஷன் பார்க்கலாம். இதுல வந்து சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கிராஃபிக்கலி. 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த 2 லைன்ஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 2 ஈக்குவேஷனுக்கும் முதல்ல ஒரு சின்ன டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்ச ஒரு வேல்யூ, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்ச ஒரு வேல்யூ கண்டுபிடிங்க முதல்ல இந்த ஈக்குவேஷன். ஸோ எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். 2 into 0 plus y is equal to 6ன்னு வரும். 0 into anything இந்த டேர்ம் 0 ஆயிடும். அப்போ y is equal to இங்க 6ன்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல yக்கு 0 போட போறோம். அப்போ 2x plus 0 is equal to 6 அப்படின்னு வரும். இந்த 0க்கு வேல்யூ இல்லை. 2x is equal to 6. அப்போ x is equal to என்னது 6/2. கேன்சல் பண்ண எக்ஸோட வேல்யூ என்னன்னு வந்திருக்கும் 3ன்னு வந்திருக்கும். அப்போ இங்க 3ன்னு போட்டுடலாம். அதாவது yக்கு 0 போட்டால் எக்ஸுக்கு 3 வருதுன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு லைன். இதே மாதிரி இந்த லைனுக்கும் சால்வ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு அதே பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் வந்து if x is equal to 0, எக்ஸுக்கு 0 போடுறோம். அப்போ 2 into 0 minus y minus 2 is equal to 0. எப்பவுமே இந்த -2 நம்ம அந்த பக்கம் கொண்டு போகும்போது +2 ஆயிடும். அதனால ஈக்குவல் டு 2ன்னு எழுதிக்கோங்க. இந்த டேர்ம் 0y இங்க இருந்து போயிடும். அப்போ -y is equal to +2. நமக்கு +y தானே வேணும். அப்போ +y is equal to நம்ம என்னன்னு எழுதணும் -2ன்னு எழுதணும். ரெண்டு பக்கமும் -1னால மல்டிபிள் பண்ணதா அர்த்தம். அப்போ yக்கு நீ -2ன்னு போடணும். இங்க அடுத்து yக்கு 0 போடுங்க. இதே ஈக்குவேஷன்ல yக்கு 0, எங்க y வருதோ அந்த இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இங்க வந்து 2x அங்கேயே இருக்கும். -0 ஈக்குவல் டு இந்த -2 அந்த பக்கம் போனா +2ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த 0 போயிடும். அப்போ 2x is equal to 2. மல்டிபிள் இருக்க 2 அங்க போனா டிவைட் ஆயிடும். 2/2 வேல்யூ என்ன 1. அப்போ இங்க எக்ஸோட வேல்யூ 1ன்னு எழுதிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும் கிராஃப் நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு. இந்த டேபிள் மட்டும் எடுத்துட்டு போய் நம்ம கிராஃப்ல டிரா பண்ணிடலாம். இப்போ ஸோ கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் டிரா பண்ணிடலாம். 4 பக்கமும் இந்த ஆரோ போட்டிருக்கணும். எக்ஸ், எக்ஸ் டேஷ், ஒய், ஒய் டேஷ், ஆரிஜின்லாம் போட்டிருக்கணும் கரெக்டா. எல்லா டார்க் லைன்லையும் நம்பர் போட்டுக்கோங்க. நம்ம கண்டுபிடிச்ச டேபிள் இதானே, இதை தான் நம்ம டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பிளாட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ல வந்து 0, ஒய்ல 6. அப்போ ஒய் ஆக்சிஸோட 6 தான் நீங்க பிளாட் பண்ணணும். இப்போ ஒய் ஆக்சிஸோட 6 வந்து இங்க இருக்கு. ஸோ இதுதான் உங்களோட 0,6 பாயிண்ட். 3,0னா எக்ஸ்ல 3 இருக்கு இல்லையா. அப்போ எக்ஸ் ஆக்சிஸோட 3 பிளாட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட 3,0. முதல்ல இந்த லைனை மட்டும் பிளாட் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் டிரா பண்ணிடணும். டிரா பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த லைனை போய் நீங்க என்ன பண்ணணும், பிளாட் பண்ணவே செய்யணும். ஸோ இதை இப்படி வச்சு முதல்ல ஸ்கேல் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த லைனை ட்ரா பண்ணுங்க. லைனுக்கு ரெண்டு பக்கமும் ஆரோ போட்டுட்டு அந்த லைனுக்கு மேலே அந்த லைன் வந்து எந்த ஈக்குவேஷனோடது 2x + y = 6 அதை இங்கே எழுதிருங்க. 2x + y = 6 லைன் தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். அடுத்து இதை பிளாட் பண்ணுங்க. எக்ஸில் 0, ஒய்ல -, ஆக்சிஸில் பிளாட் பண்ணோம். ஒய் ஆக்சிஸோட -2 இங்கே இருக்கு, இங்கே பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து 1,0, எக்ஸில் 1, ஒய்ல 0 இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸோட 1 இங்கே இருக்கு, இங்கே பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ பிளாட் பண்ணியாச்சு. 1,0, 0,-2 இவங்களை வந்து ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுடலாம். ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த அந்த லைனை வந்து ஆக்சுவலாக அவங்க மீட் பண்ணிட்டு போகணும். அதனால உங்களோட ஸ்கேலை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்படி லைன் போட்டுருங்க. இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி அதோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு அதை பிளாட் பண்ணி கூட சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் கிராஃபில் போட்டாலே நமக்கு கரெக்டாக தான் வரும். இப்போ கேள்வியில் பாருங்க, இந்த லைனும் எந்த ஆக்சிஸ்க்கும் சேர்த்து ட்ரையாங்கிள் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்கு. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இந்த லைன் இவங்க வந்து கவர் பண்ணியிருக்கிற ட்ரையாங்கிள் வந்து இதுதான். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை தான் உங்களை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பேசிக்காக ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வந்து ½ × பேஸ் × ஹைட். நீங்கள் ஆக்சுவலாக உங்களோட ஷீட்லேயே இதை எழுதிடலாம். கிராஃப் ஷீட் மேலே எழுதணும்னு அவசியம் இல்லை. ½ × பேஸ் × ஹைட். இதில் ½ × பேஸ் வந்து இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இங்கே பாருங்கள் 1 யூனிட் 2 யூனிட் இருக்குது டோட்டலாக. அப்போ பேஸுக்கு வந்து 2 போட்டுடலாம். ஹைட்டு பாருங்கள், இதுதான் ஹைட். இந்த ட்ரையாங்கிளில் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுற லைன் தான் அதோட ஹைட்டு. ஸோ இதான் நம்மளோட ஹைட். ஹைட்லையும் பாருங்கள் 1 யூனிட் 2 யூனிட் இருக்குது இந்த ஒயில். ஸோ இதுவும் 2 யூனிட் தான். அப்போ ×2ன்னு போட்டுடலாம். இந்த 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ 2 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதிடணும். ஏரியான்றதுனால நம்ம அதில் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதுறோம். நமக்கு ஏரியா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்களே, அது இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுலேயே விஷுவலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது நம்ம டெக்ஸ்ட் புக் பேட்டர்ன்லேயே இருக்கு. 5 years henceனா after 5 years father will be 3 times the age of son. 5 years ago father was 7 times as old as his son. Find their present age ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபாதரும் சன் ரெண்டு பேரோட ஏஜ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். லெட் அஸ் அஸ்யூம் ஃபாதர்ஸ் ஏஜ் பி எக்ஸ். இப்போ ப்ரெசென்ட் ஏஜ் வந்து எக்ஸ்னோ, சன்னோட ப்ரெசென்ட் ஏஜ் வந்து ஒய்னோ எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ கண்டிஷனுக்கு இந்த டேபிள் நீங்கள் கண்டிப்பாக போடணும்னு இல்லை, ஆனால் போட்டால் மிஸ்டேக் வராது. இப்போ 5 years ஹென்ஸ் அப்படின்னா ஆஃப்டர் 5 yearsன்னு எழுதிக்கோங்க.
இப்போ ஃபாதர் வந்து எக்ஸ் இயர்ஸ்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் அவரோட ஏஜ் என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 5 இருக்கும். இப்போ சன்னோட ஏஜ் ஒய்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் அவரோட ஏஜ் என்னவா இருந்திருக்கும்? டெஃபினட்டா ஒய் பிளஸ் 5 இருந்திருக்கும். கொஸ்டின்ல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத போய் பாருங்க. 5 years hence father will be 3 times son ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபாதரோட ஏஜ் வந்து 3 times சன்னா 3 into son ன்னு அர்த்தம். அப்போ ஃபாதருக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ண வேண்டியது வந்து எக்ஸ் பிளஸ் 5 which is equal to 3 times சன்னோட ஏஜ் வந்து ஒய் பிளஸ் 5 இப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம். இதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 5 years ஆகும். 5 years ஆகும்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி பிஃபோர் 5 years. இப்போ அவரோட ஏஜ் எக்ஸ்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் 5 இருந்திருக்கும். சன்னுக்கு ஒய் மைனஸ் 5 இருந்திருக்கும். இப்படி இருக்கும்போது கண்டிஷன் என்ன? ஃபாதர் வாஸ் 7 times his சன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாதரோட ஏஜ் வந்து 7 times அவரோட சன்னோட ஏஜா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் எடுக்கணும். இந்த இடத்துல ஃபாதருக்கு பதிலாக இந்த டேபிள்ல இருக்க ஃபாதரோட ஏஜ் எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 7 times சன்னோட ஏஜ் வந்து ஒய் மைனஸ் 5 எடுக்கணும். நம்ம இந்த டேபிள் போடாமலே இது எனக்கு புரியுதுன்னா இதை நீங்க டைரக்டா எழுதிக்கலாம். ஸோ இதுல இருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் பிளஸ் 5 அப்படியே தான் இருக்கும். ஈக்குவல் டு இந்த 3 உள்ள கொண்டு போகும்போது இது வந்து 3y, இது வந்து 3 5s are 15 அப்படின்னு கிடைக்குது. எக்ஸ் ஒய் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். பிளஸ் 3y இங்க வந்தா என்ன ஆகும்? மைனஸ் 3y ஆகும். இங்க 15 இருக்கு, பிளஸ் 5 இங்க வந்தா மைனஸ் 5. அப்போ எக்ஸ் மைனஸ் 3y is equal to 10. இது ஒரு ஈக்குவேஷன். இதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் மைனஸ் 5 is equal to 7 உள்ள கொண்டு போனா 7y, 7 5s are 35. அப்போ எக்ஸ் இந்த பிளஸ் 7y இங்க எடுத்துட்டு வந்தா மைனஸ் 7y ஆயிடும். மைனஸ் 35 இங்க இருக்கு. மைனஸ் 5 அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும்? பிளஸ் 5 அப்படின்னு கிடைச்சிருக்கும். பிளஸ் 5 எழுதிக்கோங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 7y is equal to மைனஸ் 30 அப்படின்னு எழுதிடலாம். இதான் நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணா நம்மளோட ஆன்சர் கிடைச்சிரும். எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா எக்ஸ் கரெக்டா இருக்குல்ல அதே பேட்டர்ன். ஸோ சால்வ் பண்ணும்போது இது ரெண்டுமே பிளஸ் எக்ஸ் கட் ஆகாதுல்ல. அப்போ இதை சிம்பிள் மாத்திக்கோங்க. சிம்பிள் மாத்திட்டோம்னா இந்த எக்ஸ் கட் ஆயிடும். இப்போ மைனஸ் 3 பிளஸ் 7 ஸோ 4ன்னு வந்துடும். பிக் நம்பர் சைன் பிளஸ் தான். 4y is equal to 40. அப்போ y is equal to மல்டிபிள் இருக்க 4 அங்கே போனால் என்ன ஆயிடும்? டிவைட் ஆயிடும். 40/4. அப்போ y is equal to என்னது? 10. சன்னோட ஏஜ் வந்து 10 இயர்ஸ்ன்னு கிடைக்குது. ஒய்யோட வேல்யூ 10ன்றது ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த எக்ஸ் அங்கேயே தான் இருக்கும். மைனஸ் 7 times ஒய்க்கு பதிலாக இந்த 10 அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு மைனஸ் 30. இப்போ எக்ஸ் இது வந்து மைனஸ் 70 is equal to மைனஸ் 13 கிடைச்சிருக்கும். மைனஸ் 70 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? பிளஸ் 17 வந்துடும். ஸோ 70ல 30 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 40ன்னு கிடைக்குது. இப்போ ப்ரெசன்டேஜ் ஆஃப் ஃபாதரும் சன்னு தான் கேட்டிருந்தாங்க. ஃபாதரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம் 40 years, சன்னு ஒய்ன்னு எடுத்திருந்தோம். இப்போ 10 years. இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.